யாராக இருந்தாலும் திரைப்படத்துறை வந்து பெரிய கடல். அதை வந்து யாருமே வந்து அதில் வந்து சொல்ல முடியாது. இழப்பும் வரும், வெற்றியும் வரும். அதுக்கு உதாரணம் வந்து ஏவிஎம் நிறுவனமே படம் தயாரிக்கிறது நிறுத்திட்டாங்கல்ல. ரஜினி நடித்தது சிவாஜி படத்தவே வந்து அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணாலும் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய இழப்பை சந்தித்தது. அதுலேருந்து அவங்க வந்து சுதாரித்து விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது மாதம்பட்டி சிவகுமார் அவர்கள் வந்து தாய்நாடுன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த தாய்நாடு படமே பிரம்மாண்டமான படம். மனோஜ்கியான் ஆபவான மியூசிக்கில் 1989 வெளிவந்து அது வந்து பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் மறுபடியும் வந்து பாடல் பாடி எல்லா பாடலும் வந்து ஹிட்டு. சத்யராஜ் தான் நடிச்சிருந்தார் தாய்நாடு படத்தில். அதே மாதிரி சின்னத்தம்பி பெரிய தம்பிலையும் இவர் கோ ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க, இப்போ தயாரிப்பாளர் பண்ணியிருக்காங்க. கமல் வந்து என்னைக்காவது வந்து நான் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு எங்கேயாவது பப்ளிக்கில் சொல்லியிருக்காரா? ஆனால் அவருக்கு அவ்வளோ கடனில் வந்து அவர் சொத்தவே விற்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. அந்த சொத்தை விற்கக்கூடிய கடைசி கட்டத்தில் தான் விக்ரம் படம் வந்து 2வது படம் லோகேஷ் கனகராஜ் எடுத்து விக்ரம் படம் வந்து ஓடி அவரே எதிர்பாராத அளவுக்கு பணத்தை வந்து லாபத்தை கொட்டி குவிச்சது. அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, படம் ஓடி எல்லாம் முடிஞ்சு அவர் பெரிய லாபத்தை சம்பாரிச்சிட்டாரு. ஆனால் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திலேருந்து இன்னொரு கொஞ்சம் ஒரு பெரிய பல கோடிகளை வந்து கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னா, இது ஓவர்ஃபுல் வைந்த பணம் ஷேர், உங்கள் ஷேரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க.